வணக்கம். கவனிக்கும் கலை அப்படிங்கிறது குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆங்கிலத்தில் லிசன் அப்படிங்கிற ஒரு சொல்ல ஒரு அனகிராம் பண்ணோம்னா அது சைலண்ட் அப்படின்னு வரும். யார் ஒருவர் அமைதியாக இருக்கிறாரோ அவர்தான் கவனிக்க முடியும். பெரும்பாலான நேரங்களில் நம்ம இந்த கவனிக்கும் கலையை மறந்து விடுகிறோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, தகவல் பரிமாற்றத்தில் மறக்கப்பட்ட திறன் அப்படிங்கிறாங்க. ஃபர்காட்டன் ஸ்கில் இன் கம்யூனிகேஷன். ஷேக்ஸ்பியருடைய நாடகம் 4ஆம் ஹென்ரியில் 2ஆம் பாகத்தில் ஃபால்ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு பாத்திரம் சொல்லும். என்னன்னா, இட் இஸ் த டிசீஸ் ஆஃப் நாட் லிசனிங், த மெலடி ஆஃப் மார்க்கிங் தட் ஐ ஆம் ட்ரபிள்டு வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வரும். அதனால கவனிக்காமல் இருப்பது ஒரு வியாதி. யார் ஒருவர் கவனிப்பதில்லையோ அவர்கள் அந்த வியாதியால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் இலக்கியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கண் அப்படிங்கிறது சென்று பற்றும் பொறி. ஒரு பொருளை பார்க்கணும்னா நாமளா திரும்பி பார்த்தா தான் அந்த பொருளை பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா நான் இப்படி திரும்பி பார்க்கணும். ஆனால் காது நின்று பற்றும் பொறி. அது இருக்கிற இடத்துலையே இருந்து எல்லா சவுண்டையும் கேட்டுக்குது. அது எந்த பக்கமும் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சவுண்டாக இருந்தாலும் காது கேட்டுக்குது. அதனால் கண் சென்று பற்றும் பொறி, காது நின்று பற்றும் பொறி. ஒரு சந்தையில் போயிட்டுருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சந்தையில் வெவ்வேறு பொருளை விற்பாங்க. ஒருத்தர் கத்திரிக்காய் விற்பார், ஒருத்தர் வெண்டைக்காய் விற்பார், ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஆடு விற்பார், ஒருத்தர் மாடு விற்பார், ஒருத்தர் கோழி விற்பார். எல்லா சத்தமும் கேட்குது. ஒரு சின்ன பையன் அவங்க தாத்தாவோட போகிறான். அவன் தாத்தா கிட்ட கேட்குறான், இத்தனை பேர் விற்கிறாங்களே, இப்போ உங்களுக்கு என்ன வாங்கணுங்கிற சத்தம் இத்தனை சத்தத்தில் எப்படி கேட்குது? பாருப்பா, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேண்டிய பொருள் என்னவோ அதை விற்கிறவங்க சத்தம் கேட்டுரும். இல்லை அதை எப்படி கேட்கும்? இத்தனை சத்தம் கேட்குது, அப்புறம் எப்படி கேட்கும் அப்படின்னு. கொஞ்சம் இருப்பா அப்படின்ட்டு அவர் ஒரு காசு எடுத்து கீழே போட்டார். போட்ட உடனே ஒரு 10 பேர் இப்படி திரும்பி பார்த்தானுங்க. அப்போ சொன்னார், பாரு, இவங்க 10 பேர் இந்த காசு விழுந்து இதை கவனிக்கிறான். அவ்வளோ தூரம் அவனுக்கு இந்த காசு விழுவுறது இத்தனை சத்தத்தில் கேட்குதுன்னா அவனுக்கு காசு மேலே ஆர்வம், அதனால் கேட்குறான் அப்படின்ட்டு. அதனால் காது நின்று பற்றும் பொறியாக இருக்கிறது. அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா, கல்விக்கு முன்னாடி கேள்வியை வச்சார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னார். என்னன்னா, நிறைய விஷயங்களை நம்ம படித்து கற்றுக்கிட்டதை விட கேட்டு தான் கற்றுக்கிட்டோம். மற்றவங்களை பார்க்குறோம், அவங்க சொல்கிறத கேட்குறோம். நம்ம எங்கேயாவது போய் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ப்ரஷ் பண்ணுறது கற்றுக்கிட்டோம். எப்படி குளிக்கிறதுன்னு யாராவது கோர்ஸாக கொடுக்குறாங்க, ஆன்லைன் கோர்ஸாக கொடுக்குறாங்க? ஒன்றுமே கிடையாது. மற்றவங்கள பார்த்து பார்த்து அவங்க எப்படின்னு சொல்கிறத கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டது தான். அதனால தான் என்ன சொல்கிறாரு, நல்லதை கேளு, இணைத்தானும் நல்லவை கேட்க. இப்போ காதை ஏன் ஒரு செல்வம்னு சொன்னார்னா, அதில் ஒரு நுட்பம் இருக்குது. நம்ம காது கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம காதுக்குள்ளே செமி சர்க்குலர் கெனால்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம கீழே விடாமல் பேலன்ஸ் பண்ண முடியுது. அது சரியாக இல்லைன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். அதனால் இந்த காதுகள் இருக்க, அதில் கேட்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் கீழே விடாமல் நம்மளை பாதுகாக்குது. இழுக்கல் உடையிழி ஊற்றுக்குள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அப்படிங்கிறார். ஒழுக்கமுடையவருடைய வாய்ச்சொல் நீங்கள் வழுக்கி விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி பயன்படுது அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். அதனால் காது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த தகவல் பரிமாற்றத்தில் 7 எலிமெண்ட் இருக்குது. யார் ஒருத்தர் தகவல் சொல்கிறாரோ அவர் சென்டருங்கிறாங்க. யார் ஒருத்தர் அந்த தகவலை பெறாரோ அவர் ரிசீவர். சென்டராக இருந்தாலும் சரி, இந்த ரிசீவராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே கவனிப்பது மிகவும் முக்கியம். இவர் கவனிச்சாதான் அவங்க சொல்கிறது உள்வாங்கி இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு பின்னூட்டத்தை கொடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, அந்த ஃபேனை கொஞ்சம் போடுங்க அப்படின்னா எப்போ அந்த கம்யூனிகேஷன் முடியுது? நான் போய் ஃபேனை போட்டால் தான் அந்த கம்யூனிகேஷன் முடியுது. அதுதான் அதுக்கான ஃபீட்பேக். நான் கவனித்தாதான் ஃபேனை போட முடியும். அதனால் எல்லா இடங்கள்லையும் இந்த கவனிப்பது என்பது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. இதுலேயே சில பேர் அப்படியே ஆர்வமாக கவனிப்பாங்க, அப்படியே பார்ப்பாங்க, ஐ கான்டாக்ட் இருக்கும், தலையை ஆட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நாம் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு கிளாரிஃபை பண்ணுவாங்க. சில டைமில் நோட்ஸ் எடுப்பாங்க. சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நாம் சொல்கிறதுக்கு ஒரு பின்னூட்டமும் கொடுப்பாங்க. இது ஒரு ஆக்டிவான லிசனிங். அதனால தான் என்னென்னா, லிசனிங் வேறு ஹியரிங் வேறு அப்படிங்கிறதுக்காக சீனத்தில் இந்த பிக்டோரியல் லெட்டர் தான். லிசனிங்க்கு ஒரு பிக்டோரியல் லெட்டர். அதில் என்னென்ன இருக்குன்னா, காது இருக்குது. ஒரு ராஜாவுடைய படம் என்னென்னா, ராஜா எப்படி கவனிக்கணுமோ அப்படி நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது 10. 10ன்னா என்ன? ஃபுல். பல மொழிகளில் ஒரு காலத்தில் 10 தான் முழுமையான எண்ணாக கருதப்பட்டது. நம்ம கையில் இருக்கிற 10 விரல்கள் தான் முழுமையாக. அதனால் என்னென்னா 10 போடுவாங்க, முழுமையாக கவனி. அதுக்கப்புறம் கண் இருக்கும். யார் பேசுகிறாங்களோ அவங்கள பாரு.
அதுக்கப்புறம் ஹார்ட் இருக்கும். ஹார்ட் எதுக்குன்னா உன்னுடைய இதயபூர்வமாக நீ கவனி. அதனால தான் நம்ம அப்பாஜி கதையை சொல்லுவோம். என்னென்னா பொம்மையை அனுப்பிச்சு இந்த பொம்மையில் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு கேட்டப்ப ஒரு பொம்மையில் விட்டா அது இன்னொரு காது வழியாக வருது, ஒரு பொம்மையில் விட்டா அது வாய் வழியாக வருது, எதுலேயும் வராத பொம்மை தான் சரியாக கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதனால் ஹியரிங் வேறு, லிசனிங் வேறு. இப்போ சில பேர் என்னென்னா இந்த பேசிவ் லிசனர்ஸாக இருப்பாங்க. என்னென்னா வெறுன்னு கேட்பாங்க, கவனிக்க மாட்டாங்க. கண் பார்வை எங்கேயோ இருக்கும், பார்த்திங்கன்னா மொபைலை நோண்டிகிட்டு இருப்பாங்க, ஆர்வமே இருக்காது, திடீர்னு தண்ணி குடிப்பாங்க, கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு போவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பேசிவ் லிசனர்ஸ். நீங்கள் உண்மையிலேயே இந்த கவனிக்கும் கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க? ஏன்னா நான்லாம் ஒரு சொற்பொழிவு ஆற்ற போகும்போது அந்த கவனிக்கிறவங்க தான் என் பேச்சினுடைய தரமும் அதிகமாகும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம்ங்கிற மாதிரி கவனிப்பவர்களுடைய உள்ளத்தனையை தான் உங்கள் சொற்பொழிவு இருக்கும். அவங்க ஆர்வமாக கவனிக்கிறாங்க, அவங்களுடைய கண்களில் இருக்கிற அந்த பியூப்பிள்லாம் விரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, நல்லா பேசலாம், இன்னும் 4 பாயிண்ட் எடுத்து சொல்லலாம், அவங்க தலையாட்டுறாங்க, அவங்க நல்லா தலையை அசைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அதனால் கவனிக்கிற கலை எப்படி கற்றுக்கிறது? முதல்ல முழுமையான கவனத்தோடு பார்க்கணும். ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க மேலே தான் இருக்கணும், வேறு எங்கேயுமே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கவனத்தை சிதற விடக்கூடாது. திடீர்னு இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. யார் பேசுகிறாங்களோ, நான் அந்த சைனீஸ் லெட்டர் சொன்ன மாதிரி கண், காது, இதயம் எல்லாம் அவங்க மேலே இருக்கணும். அப்புறம் மொபைலையே நம்ம தொடக்கூடாது. ஒருத்தர் பேசும்போது அது மிக அவமரியாதைக்கு செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. மொபைலை தொடவே கூடாது. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் பேசும்போதே அதுக்கு என்ன பதில் சொல்லலான்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க பேசுகிறது கவனிங்க. எதுக்கு பதில் சொல்ல அதுக்குள்ளே முயற்சி பண்ணுறீங்க? அவங்க சொல்கிறத ஏதாவது மறுத்து பேசலாமா அப்படின்னு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க மனசில். அப்பயும் கவனிக்க முடியாது. ஏன்னா மறுத்து பேசுகிறதுல தான் அவங்க என்ன இருக்கும். அவங்க என்ன பேசுகிறாங்களோ முழுமையாக புரிஞ்சுக்கங்க, உள்வாங்கிக்கங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்க பேசி முடிக்கட்டும். சில பேர் என்னங்கன்னா பேசுறதுக்குள்ளேயே இவங்க குறுக்க பேசி அவங்க பேசவே விடாமல் பண்ணிடுவாங்க. கடைசியில் என்னென்னா அவங்க என்ன பேச வந்தாங்களோ அதை பேசவே முடியாமல் போயிடும். அவங்க முடிக்கட்டும். ஏன்னா கான்வர்சேஷனில் டேக்கிங் டேர்ன்ஸ் அப்படின்னு அவங்க பேசி முடித்த பிறகு தான் நீங்கள் பேசணும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, அவர் முடிக்கட்டும். இந்த இன்டரப்ஷன் ஒன்று சொல்லுவோம், குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது. ஒரு முறை என்னென்னா யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்திருக்காங்க, குறுக்கீடு செஞ்சு சர்ச்சில் பேசியிருக்காரு. சர்ச்சில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பையன் ஏதோ சொல்ல வந்திருக்கான், டோன்ட் இன்டரப்ட் வென் ஐ ஆம் இன்டரப்டிங் அப்படின்னாரான் சர்ச்சில். அது மாதிரி குறுக்கீடு செய்யக்கூடாது. அப்புறம் நாம் ஃபீட்பேக் கொடுக்கணும். நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மூலம் ஃபீட்பேக் கொடுக்கறது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேரி பண்ணுறது. இப்போ ஒரு எளிய மனிதர் தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பொறுமையாக அப்படிங்களா ஐயோ அப்படி ஒரு எம்பத்தட்டிக்காக கேட்கணும். அவங்க இடத்துல நம்ம வச்சு நம்ம பார்க்கணும். நிறைய பேர் மனு கொடுக்க வருவாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு அனுசரணையாக நாமளும் பொறுமையாக அவங்க இடத்துல வச்சு பார்த்தோம்னா தான் அந்த விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி கேட்கும்போது தான் அந்த கவனிக்கும் கலை நிறைவுறுகிறது. அது என்ன ஆகும்? நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன ஆகும்? முதல்ல ஒரு நம்பிக்கை உண்டாகும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாலே ஏற்றா அப்படி இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவரை நம்பலாம். அப்புறம் ஒரு நல்ல உறவு ஏற்படும். அப்புறம் நல்ல புரிதல் ஏற்படும். சில டைமில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதே கவனிக்காததுனால தான். அப்புறம் தவறு பண்ண மாட்டோம். முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தவறு இருக்காது. இல்லைன்னா தப்பாக செஞ்சுருவாங்க. எது சொல்கிறாங்க புரிஞ்சிக்காமல் தவறாக செஞ்சுருவாங்க. நல்லா கவனித்தாலே நல்லா கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளாஸ்லேயே கவனிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு 50% மனசில் ஏற்றிக்குவார். அன்றைக்கி படித்து அப்படி ஒரு புரட்டுனா போதும், மனசில் நின்றுடும். இதனால் என்ன ஆகும்னா ப்ராப்ளம் சால்விங், எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். ஒரு டீமாக ஒர்க் பண்ணணுன்னா நல்ல லிசனராக இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். அதையெல்லாம் நம்ம செய்யணும். அதனால் என்ன பண்ணணும்னா ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் கான்வர்சேஷன் வச்சுக்கணும். பல பேர்கிட்ட பேசக்கூடாது. ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் பேசணும், எல்லாரும் பேசக்கூடாது. அப்புறம் நம்ம ஊரில் என்னென்னா பேசுகிறதுக்கெலாம் நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க, ஆனால் கவனிக்கிறதுக்கு பயிற்சியே இல்லை. கவனிக்கிறதுக்கான பயிற்சிகளை நான் மேற்கொள்ளணும். ஒருத்தர் பேசும்போதே ஜட்ஜ் பண்ணுறது முட்டாள், அறிவாளி இல்லை அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஜட்ஜ் பண்ணாமல் கேட்கணும். பதில் சொல்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கணும். அவங்க சிலது சொல்லும்போது நம்ம பேராஃப்ரேசிங் பண்ணலாம். ஓ இதை தான் சொல்கிறீங்களா, இதை தான் சொன்னீங்களா அப்படின்னு ரிப்பீட் பண்ணலாம். முடிஞ்சால் நோட்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்க சொன்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படிலாம் பண்ணோம்னா
நம்ம எதை கவனிக்கிறோமோ அதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இது கிளாஸ்ன்னு இல்லை, ஒரு பயிற்சியில் கூட இப்படி தான், ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ணுறது கூட இப்படி தான். எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு கவனிக்கும் கலையை கையகப்படுத்த வேண்டும். அப்படி கவனிக்கும் கலையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மிகச்சிறந்த தலைமை பண்போடு திகழ்வார்கள். நன்றி, வணக்கம்.